சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் மறுபடியும் அந்த அந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை காக்கை சிறகுகள் எழுதியிருக்காங்க. ஒழுக்கம் என்பது எப்படி காலந்தோறும் மாறக்கூடியது, இடந்தோறும் மாறக்கூடியது என்ற ஒரு 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 மேல்நாட்டு அறிஞருடைய ஒரு கருத்தாக்கத்தை வைத்துக்கொண்டு, இந்த ஒழுக்க கோட்பாடுகள் நம்ம ஒருத்தர் மேல திணிக்க முடியாது. ஒரு பன்முக பண்பாடுகள் உள்ள ஒரு ஒரு நாட்டுல ஒரு ஒழுக்கத்தை எல்லார் மேலயும் திணிக்க முடியாது என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அப்ப அவரோட கொஞ்சம் விவாதித்தோம். அந்த ஒழுக்கம் என்பது இப்ப நம்ம திருக்குறளை பற்றி இதை பற்றி நம்ம ஆரம்பத்துல இதை பற்றி பேசியிருக்கிறோம். திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற நீதி நூல் கருத்துக்கள் அல்லது ஒழுக்கங்கள் பற்றி பரிமேலழகர் ஒரு அருமையான முன்னுரை எழுதியிருக்கார். அந்த ஒழுக்கம், அறக்கருத்துக்கள், நீதி போன்றவைகளை பற்றியெல்லாம் அவர் விவாதித்து விட்டு ஒழுக்கம்தான் சிறந்தது இந்த மூன்றுல. ஒழுக்கம், தண்டம், நீதின்னு எல்லாம் அவர் பேசுவார். இல்ல ஒழுக்கம் என்பது மனிதனுடைய அடிப்படையான மனத்தையும் உடல் ரீதியாகவும் நடத்தக்கூடிய ஒரு பண்பு என்று சொல்லி, அதுவும் கூட காலந்தோறும் இடந்தோறும் மாறுபடும். எனவே அவ்வாறு மாறுபடுகின்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டு எல்லோருக்கும் பொதுவான ஒழுக்கங்களை, அறங்களைத்தான் திருவள்ளுவர் திருக்குறளிலே சொல்கிறார் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது மிக பொருத்தமான கருத்து. அதுல திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒழுக்கம் அல்லது நீதி அல்லது விஷயங்கள் எல்லாருக்கும் பெரும்பாலும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அது பொருந்தாததும் இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே அந்த திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிற பல ஒழுக்கங்கள் அடிப்படையான ஒழுக்கங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அந்த ஒழுக்கத்துல தான் இந்த பயனில சொல்லாமை போன்ற ஒழுக்கங்கள்லாம் வருகின்றன. நாம் இதுவரைக்கும் பார்த்த ஒழுக்கங்கள்லாம் அடிப்படையான ஒழுக்கங்கள், அழுக்காராமை அல்லது வெக்காமை, பிறநிலை வழியாமை என்றெல்லாம் அவர் சொல்லக்கூடியது, நடுவு நிலைமை, ஒப்புரவறிதல் என்று வருகிறது. இந்த கருத்துக்கள் நான் நினைக்கிறேன் எல்லா சமூகங்கள்லயும் இருக்கிறது. எல்லா மத நூல்களும் இதை சொல்லியிருக்கிறன. மத நூல்கள்ல இப்ப அந்த ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற போது, எத்திக்ஸ் அல்லது நீதி பற்றி பேசுகிற போது அதை நம்ம முன்னாடி விவாதித்திருக்கிறோம். நான் அதுக்கு ரொம்ப போகவில்லை. ஒழுக்க விதிகள் என்பவை, நீதிகள் என்பவை பெரும்பாலும் தத்துவ ரீதியாக நாம் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தத்துவத்தினுடைய உட்பிரிவுகளாக எபிஸ்டமாலஜி என்று சொல்லக்கூடிய அறிவாராய்ச்சிகள், அப்புறம் மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பொருள் ஆராய்ச்சி, அப்புறம் அதுக்கு பிறகு எத்திக்ஸ் என்ற ஒழுக்கவியல், சாதனவியல், அப்புறம் அழகியல் என்றெல்லாம் வரும். அது வரிசையா போயிட்டே இருக்கும் இந்த அழகியல். அப்போ ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும். உதாரணமாக அடிப்படை அறிவாராய்ச்சியில, எபிஸ்டமாலஜியில இந்த பிரமாணம் என்று சொல்லப்படுகிற அறிவு பெறும் வாயில்கள் என்று சொல்லப்படுகிற அளவுகள், ஒரு அளவை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகாயுதர் காண்பது மட்டும்தான் நம்புவார்கள், மற்றவற்றை அவர் நம்ப மாட்டார்கள். எனவே அவர் ஏற்றுக்கொள்கின்ற அளவுகளுக்கேற்ப அவர்களுடைய தத்துவ கோட்பாடு, மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பதார்த்தம் என்று சொல்லுவாங்க. எபிஸ்டமாலஜியை சமஸ்கிருதத்துல பிரமாண சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, நம்ம அளவியல்னு சொல்லுவோம். இதை பதார்த்தவியல், பதார்த்தம்னா அடிப்படை பொருள்கள், அடிப்படையான கோட்பாடுகள். அடிப்படையான கோட்பாடுகள்னா உலகாயுதருக்கு காட்சி மட்டும்தான். சமணர் அல்லது பிற பௌத்தர், மற்ற வைதிகம் என்ற பல பதங்கள் இருக்கிற போது, தத்துவங்கள் இருக்கிற போது அவர்கள் சொல்லுவாங்க அனுமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நூல் என்று சொல்லப்படுகிற ஆப்த வாக்கியம் என்று சொல்லப்படுகிற முன்னூறு வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மணிமேகலை பற்றியெல்லாம் விரிவாக அந்த 27, 29 ஏடுகளில் இருப்பது உங்களுக்கு தெரியும். அப்போ அனுமானத்தால்தான் நாம அனுமானத்தாலும் சொல்லளவு என்று சொல்ற ஆப்த வாக்கியத்தாலும் தான் உன்னுடைய தந்தை யார் என்பதை உன் அம்மா சொல்லும் போதுதான் தெரிகிறது, அல்லது நீ யூகத்தில் தான் உணர்கிறாய். எனவே என்று சொல்லி மணிமேகலை இந்த அளவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்றார். இந்த அளவுகளுக்கு ஏற்ப தத்துவ பொருள் மாறுபடும். அப்போ உலகாயுதவாதிகளுக்கு காண்பதுதான் காட்சி என்பதனால அவர் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லப்படுகிற தத்துவ பொருள்ல
அடிப்படையான 3 பொருளை பற்றி அதிகமா பேசுவாங்க. ஒன்று வந்து உலகம், அப்புறம் உயிர், அப்புறம் கடவுள். எனவே உலகம் மட்டும்தான் அவர்களுக்கு உண்மை, உலகாயதவாதி. ஆனா ஏனையவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உயிர் என்று தனியாக இருக்கிறது, ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது. அப்புறம் உலகம் தனியாக இருக்கிறது, உலகம் என்பது தனியாக இருக்கிறது என்று சொல்லி 3 பொருள்களை சொல்வார். இதுல இதுக்கெல்லாம் வந்து பெரிய தத்துவ விளக்க அளவியல் தான் அடிப்படை காரணம். ஏனென்றால் அவர்கள் அனுமானத்தையும் கா காட்சி என்று சொல்லப்படுகிற இது மட்டும் இல்லாம அனுமானம் என்று சொல்லப்படுகிற கருதல் அளவை, நூலளவை ஏற்றுக்கொள்வார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் நம்முடைய பௌத்தர்கள் போன்றவர்கள்லாம் ஆன்மாவை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆன்மாங்கிறது வந்து ஒரு மாதிரி க்ஷணந்தோறும் தோன்றி மறையக்கூடியது. இந்த நம்முடைய இருப்பே க்ஷணந்தோறும் ஒரு இருந்த க்ஷணம் அணிந்து வேறொரு க்ஷணம் வருகிறது, வேறொரு கணம் வருகிறது. எனவே கணபங்கவாதம், ஷனியவாதம் சொல்லுவோம். அப்போ அதனால ஆன்மா என்று ஒன்று இருக்க முடியாது. அதனால அனாத்மவாதி என்று அவர்களை சொல்றாங்க. இப்போ இப்போ இவர்கள் ஆனால் அடிப்படையாக இவர்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா இந்த இப்ப நம்ம பத்தி அளவியலை சொன்னோம், தத்துவ பொருளை சொன்னோம். தத்துவ பொருளுக்கு இப்ப இவர்களுடைய சாதனவியல் என்று சொல்லப்படுகிற ஒழுக்கவியல், எத்திக்ஸ் மாறும். எத்திக்ஸ் வந்து அவ சமண உலகாயுதவாதிகள் என்ன சொல்வார்களா, அதாவது நீ வந்து உலகம் என்பது உனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, நீ உலகம் இருக்கிற வரைக்கும் நீ அதை அனுபவிக்க வேண்டும், அதிலே நீங்கள் திளைக்க வேண்டும் என்று சொல்வார். மற்றவர்கள் சொல்லுவாங்க இல்ல வந்து நீ வந்து அது உன்னுடைய செயலுக்கேற்ப உன்னுடைய வினைகள் வருகின்றன, அந்த வினை கோட்பாட்டின் அடிப்படையிலே நீ இன்னொரு பிறவியிலே தோன்றுகிற நீ செய்த வினைகள் எல்லாம் இன்னொரு பிறவிக்கு வரும் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால அந்த அறக்கோட்பாடு என்ன ஆகும் சொன்னா, அந்த அறமும் இந்த மாதிரி தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும், தீமையின் பால் செல்லாமல் இருந்தால் உன்னுடைய வினை நல்வினையாக இருந்து நீ அடுத்த பிறகு நட்பிறவியாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அப்போ ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும் அறக்கோட்பாடு. அதே மாதிரி அழகியலும் கூட மாறுங்கிறது நான் சுருக்கமா சொல்லி அதை நான் ரொம்ப நீட்ட விரும்பல. அழகியல் என்று சொல்கிற போது இப்போ வந்து கடவுளை பற்றிய சிந்தனையில, கடவுள் என்ற மெட்டாபிசிக்ஸ்ல இஸ்லாம் போன்ற மதங்கள் வந்து கடவுள் ஒன்றுதான், அவருக்கு எந்த உருவம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். எனவே அவருக்கு உருவ வழிபாடு இங்க இருக்காது, அவரோட கட்டடங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த மற்ற குறிப்பாக வைதிக மதத்துல கடவுள் வந்து சகுண பிரம்மமாகவும் இருக்கிறார், நிர்குணம் பிரம்மமாக இருக்கிறார். அதாவது நிர்குணம் தான், அது குணமே இல்லாத இஸ்லாம் சொல்வதை போலதான். ஆனால் சராசரி மக்களுக்கு அவர் அண்மையில வர வேண்டும் என்றால் உருவத்தை ஏற்க வேண்டும், அந்த உருவங்களை வைத்துக் கொண்டு அவர் வருகிறார் என்று சொல்லி உருவங்களை படைத்துக் கொண்டு வழிபாடு. அப்போ உருவ வழிபாடு, கோயில் இதெல்லாம் வந்து அவருக்கு அபிஷேகம் இப்படியெல்லாம் வந்து, எனவே கொண்டு கொண்டு தொடர்புடையதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு வகையான ரிலிஜியஸ் எத்திக்ஸ்ன்னு எடுத்துட்டா நம்ம அடிப்படையான மனிதனுக்குரிய அடிப்படையான ஒழுக்கங்கள், இதுல மாறாதவைகள் உண்டு, மாறுகிறவர்கள் உண்டு. உதாரணமாக வந்து இந்த அதாவது ஒரு 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 பெண் பல திருமணம் செய்து கொள்றது, ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்வது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்று 2-3 நிலைகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அந்த சமூக அமைப்புக்கு ஏற்பத்தான் அந்த ஒழுக்கங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன. அந்த சமூக அமைப்பு மாறுகிற போது அந்த ஒழுக்கங்கள் அதை பற்றி உள்ள பார்வைகளும் மாறும். சரி, இதெல்லாம் நம்ம ரொம்ப பொதுவாக போக வேண்டாம். எனவே பொதுப்பண்புடையவர்களும் இருக்கின்றன. அவையெல்லாம் அதிலே ஒன்றுதான் நாம் பார்க்கிற இந்த பயனில சொல்ல அவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமசுப்ரமணிய அவர்கள் அதை எழுதியிருந்ததுல உள்ள கருத்து அடிப்படை சரிதான். அதாவது நீங்க ஒரு போக்குல இருக்கக்கூடிய ஒழுக்க விதிகளை எல்லார் மேலே திணிக்க கூடாது. ஒரு வகையில சொல்ல போனா திருவள்ளுவர் கூட நம்ம ஒரு பொது ஒழுக்கத்தை தான் தமிழ் மக்களுக்கு சொல்லியிருக்கார். அதுல குறிப்பாக கொல்லாமையில அவருக்கு எந்த விதமான சமரசமும் கிடையாது. கொல்லாமை விரத்தை அவர் ரொம்ப வற்புறுத்துகிறார். எனவே நாம் ஆனால் இன்றைக்கு தமிழர்களை பெரும்பான்மையினர் இப்ப கொன்றுதான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனவே திருக்குறள் சொல்கிற கொல்லாமை அவர்களுக்கு பொருந்துமா தெரியல. நம்ம அது மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்க கொண்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு ஒரு விவாதம் கூட நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் நான் போகவில்லை.
விஷயத்துக்கு போகலாம். ஏனென்றால் திருவள்ளுவரே இந்த கொல்லாமை பற்றி சொல்கிற போது, இந்த கொன்று தின்கிறவர்கள் அடுத்த பிறவியிலே மிகவும் துன்புறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது சமண கருத்திலே இருக்கிறது. அது ஆனால் இன்றைக்கு அதுக்கு கொஞ்சம் முரண்படுகிறது. அந்த அந்த கருத்தாக்கம் முரண்படுகிறது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் இன்றைக்கு அறிவியல் முறையில மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வருகிறது. ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இட்ஸ் நாட் என்ன சொல்றது, மெட்டாபிசிக்கலா வரக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரிய விவாதமாக இருக்கிறது. இதுக்கு நான் போகவில்லை. சரி, இப்போ நம்ம வந்து இந்த திருக்குறளுக்கு போய் விடுவோம். 2 திருக்குறள், ஏன்னா 2 திருக்குறளையும் நிறைய இலக்கண விஷயங்கள் இருக்காங்க. இதுல நம்ம 199வது திருக்குறள் பனையில சொல்லாமையில 199வது திருக்குறள், பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். இது பார்த்தீங்கன்னா எளிமையான திருக்குறள் போல இருக்கிறது. ஆனால் அதுல பெரிய கொஞ்சம் பழைய மொழி இருக்கிறது. மொழியினுடைய பழமை, அந்த இலக்கணம் தெரியணும். அந்த இலக்கணத்தை வைத்துக்கொண்டு அவர் எவ்வாறு சொற்களை ஆண்டு ஒரு பொருளை வேறு நிலையில கொண்டு வந்து நமக்கு இன்பம் ஊட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது நிச்சயமாக வந்து இந்த மொழியினுடைய இலக்கண இயல்பு, ஆட்சி இவை தெரிந்தவர்களுக்கு அது இன்பம் ஊட்டும். மற்றவர்களுக்கு நாம எடுத்து சொன்னால் அதை நாம ரசிக்க வைக்க முடியும். உதாரணமா, பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சி. இதுல பொருள் தீர்ந்த பொருள், பொருள் இல்லாத சொல்லை, இந்த பொருளை பத்தி நான் பேச போறேன். பொருள் என்பது பல பொருள்ல வருகிறது. பொருள் என்பது ஒரு வஸ்து என்ற ஒரு நிலையிலும் உண்டு. சொற்பொருளை குறிக்கும், கோட்பாட்டை குறிக்கும், இன்னும் பயனை குறிக்கும். இப்படி பல பொருள் இருக்கு. அதை நாம் பிறகு விவாதிப்போம். எனவே பொருள் என்று சொன்னால் இந்த இடத்துல பொருள் இல்லாத சொல்லைன்னு போட்டு தீர்ந்த, தீர்ந்த பொருள் தீர்ந்தன பொருள் தீர்ந்தவைன்னு அர்த்தம். அந்த தீர்ந்த என்ற வடிவம் இங்கே தீர்ந்தவை தீர்ந்தவை என்ற பெயர்ச்சொல். பொருள் தீர்ந்தவை, தீர்ந்தன, தீர்ந்தனிலிருந்து தீர்ந்தவை வருகிறது. எனவே இந்த தீர்ந்த என்பது பெயரச்சம் அல்ல, இரண்டாவது வர்றது தான் பெயரச்சம். இது தீர்ந்தன, தீர்ந்தவை. எனவே இது வினையாளனையம் பேர்னு சொல்லுவாங்க. அதாவது தீர்ந்ததாகிய சொற்கள். சிலர் தொழிற்பெயரும் பொது நிலையில் சொல்லக்கூடும். எனவே வினையாளனையம் பெயராக வருகிறது. பொருள் தீர்ந்தவைன்னு அர்த்தம். தீர்ந்த என்றால் தீர்ந்தவை. பொருள் தீர்ந்தவை ஆகியது பொருள் தீர்ந்த சொல். எனவே பொருள் தீர்ந்தவை என்பது எவை சொல். எனவே இந்த அதிகாரத்தில் அது சொல் வருகிறது. எனவே சொல்லாருங்கிற சொல்ல வைத்துக் கொண்டு நாம் பார்க்கலாம். பொருள் தீர்ந்தவற்றை சொல்லார், பொருள் தீர்ந்தவற்றை சொல்லார் என்றுதான் அதுக்கு பொருள் எழுதுவாங்க. பொருள் தீர்ந்தவை என்பது சொல், பொருள் தீர்ந்த சொற்கள். எனவே பொருள் இல்லாத சொற்களை சொல்லை பொருள் தீர்ந்த, பொருளில் தீர்ந்த பொருள் இல்லாத சொற்களை பொச்சாந்தும், பொச்சாந்துங்கிற ஒரு பழமையான வார்த்தை, மறந்தும் அர்த்தம். பொச்சாத்தல், பொச்சாப்பு என்று வருகிறது. இது பொச்சா அப்படிங்கிற வடிவத்திலிருந்து வருகிறது. இது பழைய சொல், தொல்காப்பியத்தில் இருக்கிறது. எனவே பொச்சாப்பு என்ற சொல் இருக்கிறது. எனவே ஒரு பழமையான சொல். அது எப்படி அந்த சொல் உருவாச்சு, அது அதனுடைய விரிவுகளெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய வேண்டியிருக்கிறது. பொச்சாப்பு, பொச்சாப்புங்கிறது அதனுடைய தொழிற்பெயர் வடிவம் வருது. பொச்சாத்தல், பொச்சாந்து என்பது வினையச்சு. பொச்சாந்தும் என்பது இழிவு சிறப்பு உண்மைன்னு சொல்லுவாங்க. மறந்து கூட, ஈவன் ஃபர்கெட்டிங் இட் அப்படிங்கிற அர்த்தத்துல. அதாவது மறதி என்ற ஒரு செயல், அந்த செயல்கள் இழிவான செயல். மறதிங்கிறது இழிவான செயல். மறந்தும் பொச்சாந்தும் சொல்லார், சொல்ல மாட்டார்கள். சொல்லார்னு சொல்லியிருக்காரு. அது வினைமுற்று. சொல்ல மாட்டார்கள். யாரு? மருள் தீர்ந்த மாசரு காட்சி. அதான் எழுவாய். மருள் தீர்ந்த மாசரு காட்சி. மருள் என்பது மயக்கம், தீர்ந்த என்பது இந்த இடத்துல பெயரச்சம். தீர்ந்த காட்சி, மருள் தீர்ந்த காட்சி, மயக்கம் தீர்ந்த காட்சி. எனவே இந்த தீர்ந்த என்பது
பொருள் தீர்ந்த என்ற வடிவத்தில் இருக்கிற தீர்ந்ததை போல இருக்கிறது. இப்படிப்பட்ட சொற்களை நாம் வந்து ஒப்புரு சொல் அல்லது ஹோமோபோனஸ் ஃபார்ம், ஹோமோனிம்னு சொல்லுவோம். தீர்ந்த என்ற இலக்கண வடிவம் வேற, மருள் தீர்ந்த என்பதில் உள்ள இலக்கண வடிவம் பெயரச்ச வடிவம். அது இலக்கண ரீதியாகத்தான் அதை வேறுபடுத்தணும். வடிவத்தில் ஒன்றாக இருக்கிறது. அவருடைய இலக்கண வேறுபாட்டின் அடிப்படையிலே அதுக்கு நம்ம பொருள் சொல்ல வேண்டும். எனவே இந்த நீங்கியன்னு தீர்ந்தங்கிறதுக்கு அவர் தீர்ந்தன பொருள் எழுதி போயிட்டார். தீர்ந்த அங்க இல்லாதன்னு எழுதினாரு, இல்லாத சொற்கள். இங்க தீர்ந்தங்கிறது தீர்ந்தன எழுதி போயிட்டார். குற்றமற்ற தெளிவன தீர்ந்த காட்சி, காட்சியை கொண்டுதான் அந்த பெயரச்சம் முடிகிறது. தீர்ந்த காட்சி. மாசருங்கிறது இடையில வருகிறது. மாசரு குற்றமற்ற, மாசு அரு குற்றமற்ற. காட்சிங்கிறதுக்கு தெளிவுன்னு எடுக்கிறார். பரிமேலழகர் வந்து அறிவுன்னு எடுப்பார். தெளிவினை உடையார், மாசற்ற தெளிவினை உடையார். காட்சி என்பது ஒரு வகையில தர்சனம். அதுல வந்து ஒரு இந்த சமண சொல்வார்கள், சம்யக் தர்சி, சம்யக் ஞானம், சம்யக் கிருத், நல்ல செயல்களை செய்யக்கூடியவன். சம்யக் ஞானத்திலிருந்துதான் சம்யக் தரிசனம் வருகிறது. அதாவது நல்ல அறிவில் இருந்துதான் சம்யக்னா குற்றமற்ற அறிவிலிருந்து குற்றமற்ற தெளிவாகிய அறிவு அவனுக்கு கிடைக்கிறது. அதனால குற்றமற்ற செயல்களை அவன் செய்வான் என்பது அவருடைய கருத்து. எனவே திருவள்ளுவர் இதை திரும்ப திரும்ப பயன்படுத்துவார். அது சமண சொல்லாடல். சரி, மாசரு காட்சியவர், காட்சியார்னு சொல்லலாம். காட்சி அது எங்க என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். தெளிவுடையார் கூறார்ன்றது. எனவே தெளிவு கொடுன்னு அவர் சொல்லிவிட்டார். பரிமேலழகர் எப்படி சொல்றாரு பாருங்க. பரிமேலழகர் பொருள் தீர்ந்த பொச்சாந்து, பயனின் நீங்கிய சொற்கள். தீர்ந்த அப்படிங்கிறது தீர்ந்தவை, பொருளின் நின்று நீங்கிய. அது 5ஆம் மட்டுமே நீங்கள் பொருள்ல எடுத்திருக்கார். பொருளின் நின்று நீங்கிய, அதாவது பயனின் பயன் எடுக்கிற பொருள் அப்படிங்கிறது பயன். பயன் தராத சொற்களை சொல்றோம். பொருள் இல்லாத, பொருள் நீங்கிய சொற்களை, பொருளின் நின்று நீங்கிய சொற்களை, பொருளின் சொல் பொருளிலிருந்து நீங்கி விட்டது, அது பொருள் இல்லாததுன்னு அவர் எடுத்திருக்கார். சொற்களை மறந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசரு காட்சி. மயக்கத்தின் நீங்கிய, தீர்ந்த அப்படிங்கிறதுக்கு நீங்கிய, அதே மாதிரிதான் எடுத்துக்கிறார். மயக்கத்தினின்று நீங்கிய. மாசரு அப்படிங்கிறதுக்கு குற்றமற்றன்னு அவர் எடுக்கிறாரு, இவர் தூய. குற்றமற்ற என்பதனுடைய இன்னொரு பரியாயமாக தூய, பியூர், ஃபால்ட்லெஸ், பிளேம்லெஸ், பியூர் அப்படின்னு அர்த்தம். எனவே ஒன்றை நீங்க வந்து நேரடியாகவும் நேர்முறையாகவும் சொல்லலாம், மறையாகவும் சொல்லலாம். நேர்பொருளிலும் சொல்லலாம், மறையாகவும் சொல்லலாம். எனவே தூய என்ற ஒரு உடன்பாட்டு பொருளை அவர் எடுத்திருக்கார். தூய அறிவனை உடையார். காட்சிங்கிறதுக்கு அறிவனை உடையார், காட்சியவன். சரி, தூய அறிவுங்கிறது மெய்யறிவு. மெய்யறிவு, மெய்யறிவுங்கிறது அந்த சம்யக்ஞானம் உடையவர்கள். மருள் தீர்ந்த என்னும், எனவே மெய்யறிவு. மருள் தீர்ந்த என்னும் பெயரச்சம் காட்சியவர் என்னும் குறிப்பு பெயர் கொண்டது. மருள் தீர்ந்த காட்சி, தீர்ந்த என்ற பெயரச்சம் காட்சி என்ற எழுவாய் பெயரை கொண்டு காட்சி மருள் தீர்ந்தது. அவருடைய அறிவு தூயதுன்னு அர்த்தம், அதாவது மயக்கத்திலிருந்து நீங்கியதுன்னு அர்த்தம். எனவே அந்த அறிவுதான் எழுவாக இருக்கிறது காட்சி. அதனால காட்சியவர் என்னும் குறிப்பு, இட் இஸ் காம்ப்ளிமெண்டட் பை காட்சி என்று அவர் சொல்லியிருக்கார். இவை 3 பாட்டானும் பயனல சொல்லாமையின் குணம் கூறப்பட்டது. முதல்ல எல்லாம் குற்றம் சொன்னார் 6 திருக்குறள்ல. இந்த 3 திருக்குறள்ல இதுக்கு முன்னாடி உள்ள திருக்குறள் என்ன திருக்குறள், நயநில சொல்லிலும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. தப்பான மரமில்லாத சொன்னாலும் பரவாயில்ல, பயனில்லாத சொல்லை சொல்லக்கூடாது. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். எனவே எல்லா அறிவாளிகளை பற்றி 3 திருக்குறள் அறிவாளிகளை பற்றி தான் பேசுகிறார். எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ப்ரொபோஷனா தான், அஃபர்மேட்டிவ் யூனிவர்சல் ப்ரொபோஷனா தான்.
அரும்பயன் நாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசர்கள். இந்த 3 திருக்குறளையும் அவர் வந்து பயனில சொல்லாமையின் குணம் சொல்றது. குணம்ங்கிறது அதாவது மருள் அரு ஞானம் உடையவர்கள், சிறந்த அறிவாளிகள் சொல்ல மாட்டார்கள். எனவே அதனுடைய குணம் வந்து அறிவாளிகள் வாயிலிருந்து இந்த குற்றமற்ற இந்த பயனில்லாத சொற்கள் வராது என்று சொல்லியிருக்காரு. அதான் இந்த 3 சொற்களை அப்படி சொல்றாங்க. சார் வரதராசார் மயக்கத்தில் இருந்துன்னு அவர் எடுத்திருக்கிறாரு. தெளிந்த மாசற்ற அறிவு உடையார் பரிமையாளர் ஒட்டிய போகிறார். பயன் நீங்கிய சொற்களை ஒரு கால் மறந்தும் சொல்ல மாட்டார். பொச்சாந்துங்கிறதுக்கு ஒரு கால் என்பதை சேர்த்திருக்கிறார். ஒரு கால் மறந்தும். சரி. மனமயக்கம் நீங்கிய குற்றமற்ற அறிவு உடையவர்கள் இப்ப புலியூர் கேசியன் பயனில்லாத சொற்களை மறந்தும் கூட ஒரு காலத்துல சொல்ல மாட்டார். அது பூவா ஒட்டி அவர் எழுதியிருக்கிறார். சரவண கோப்பையா மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர்கள், தூய அறிவுன்னு அப்படி எடுத்திருக்கிறாரு. பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லலாம், எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. கருணாநிதன் சொல்லியிருக்காரு, அவரு வேற மாதிரி எளிமைப்படுத்தியிருக்காரு. இவர்கள் எல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா எப்படி அவர்கள் புரிந்து கொண்டு அதை எளிமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இதை குறிப்பிட்டிருக்கார். மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களை சொல்ல மாட்டார், சொல்லார்கள் சொல்ல மாட்டார் என்ற இயலந்தன்மை, அவருடைய வன்மை, சொல்லக்கூடிய தன்மை இருக்காது, சொல்ல மாட்டார் என்று வற்புறுத்தி எதிர்மறை சொல்வதோடு அந்த தன்மை இருக்காதுங்கிற ஒரு இதுவும் அதுல வருகிறது. இந்த வாக்கியமைப்பு பார்த்தீங்கன்னா எளிய வாக்கியில மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர், மருள் தீர்ந்த காட்சியவர் மாசருங்கிற இடையில வருகிறது. மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லலாம். மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் பொருள் தீர்ந்த சொற்களை பொச்சாந்தும் சொல்ல. மிக எளிய வாக்கியம். திருக்குறள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா வாக்கியமாக, அதாவது அவர் குறளாக அமைத்திருக்கிற போது 4, 3, 7 என்ற சீராக அமைத்திருப்பதை நாம் மாற்றி போட்டால், சாதாரண வாக்கியமாக ஆக்கினால் அதனுடைய வாக்கிய அமைப்பு எளிய வாக்கியம்தான். காட்சியவர் சொல்லார். அதனால சொல்லார் என்பது முன்னாடி வந்துச்சுங்க. சொல்லார் காட்சியவர். எனவே சொல்லார் என்பது வினைமுற்று தொடர்னு சொல்லுவாங்க, அல்லது வினை வந்து முதல்ல வந்துருச்சு. இந்த தொடர் வந்து மாறி இருக்கு. ஒரு நேர் வாக்கியம் அதை வந்து இன்வெர்ட் பண்ணிருக்காங்க, மறித்து போட்டிருக்கிறார். இப்படி மறித்து போடுவது இந்த திருக்குறள் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிப்படையான பண்பாடு. சரி, இதனுடைய அளவியல் பார்த்தீங்கன்னா இது உடன்பாட்டு நிறைவு. எதுக்கான இது சொல்ல வந்தேன்னா, இது வந்து அஃபர்மேட்டிவ் யூனிவர்சல்னு சொல்லுவாங்க. இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லை. இதுல வந்து மொத்தமா இருக்கக்கூடிய 10 திருக்குறள்ல முக்கியமான ஒரு கருத்தாக கடையில் சொல்றதுக்காக தான் சொன்னேன். 3 திருக்குறள்ல மட்டும்தான் அது வந்து வியங்கோளாக சொல்லியிருப்பார், விதிப்பொருட்டாக சொல்லியிருப்பார். பயனில சொல்லணும் சொல்லுக உன் பயனில சொல்லாமை நன்று என்று சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து பயனில சொல் பாராட்டுவானை மகனால் வல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் வெல்லப்படும். இன்னொரு திருக்குறள்ல 3 திருக்குறள் வருகிறது. 3 திருக்குறள்ல இது வரும், அதாவது பயனல் பாராட்டுவானி மகனல் மக்கட்பதடியனல், இது 2வது. அடுத்தது கடைசியா சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச்சும் என்று. இது மாதிரி நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. இந்த 3 திருக்குறள்லையும் வந்து திருவள்ளுவர் வியங்கோள், அதாவது விளக்குகின்ற விதியும் சொல்லி கடைசி திருக்குறள் விதியும் உண்டு விளக்கம் உண்டு. ஏனைய திருக்குறள் எல்லாம் ஒரு வகையான ஒரு யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. திருக்குறள்லயே நீங்க அடிக்கடி பார்க்கலாம். திருக்குறள்ல இடையிடையே வந்து திடீர்னு ஒரு ஒரு தன்னுணர்ச்சி கருத்து வருகிற மாதிரி ஒரு உணர்ச்சி வெளிப்பாடாக வியங்கோலை பயன்படுத்துவார். மற்ற இடங்கள்ல ரொம்ப ஒரு மாதிரி லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது இப்படி பண்ணா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறத பார்க்கணும். எனவே இது வந்து ஒரு வகையான அஃபர்மேட்டிவ் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறோம். அதுக்காக தான் நான் சொன்னேன். இது சொல்லடை பார்த்தீங்கன்னா பொருள்
பொருள் அப்படிங்கிறதுக்கு பயன் அப்படின்னு எடுத்திருக்காரு பெருமையாளர். மனக்குழு பொருள் பொருள்னு எடுத்துட்டு போறாரு. தீர்ந்த தீர்ந்தவை என்பதனுடைய பழைய வடிவம் வினையாளனை. நீங்கிய சொற்கள் அர்த்தம். தீர்ந்தன தீர்ந்தவை. இல்லாத சொல் நீங்கியங்கிறது இல்லாதன அவர் அதுக்கு பொருள் அடிக்கிறாரு மனக்குழவன். பொச்சாந்தும் மறந்தும் வந்து இழிவு சிறப்பு. மறந்தும் கூட அதாவது இந்த உடம்பை நாயும் சீண்டாது. இறந்த உடம்பை நாயும் சீண்டாதுன்னா இழிவு சிறப்புன்னு சொல்லுவாங்க. டிஸ்பிகபிள் டாக் அப்படிங்கிற மாதிரி மறந்தோம். தப்பான இந்த மறதியினால கூட அப்படிங்கிற ஒரு இழிவு சிறப்புன்னு சொல்லார் வினைமுற்று சொல்லார். மருள் மயக்கத்திலிருந்து தீர்ந்தங்கிறது நீங்கிய பெயரச்சம். மாசரு என்பதற்கு தூயான பொருள் எழுதியிருக்காரு பெருமையாளர். குற்றமற்ற நேரடியா எழுதினீங்கன்னா குற்றமற்றன்னு தான் எழுதணும் மனக்குடவர் போல. ஆனால் அந்த குற்றமற்ற என்பதை தூய என்பதை அவர் ஏன் சொல்றாருன்னா அந்த இடத்துல தூய காட்சி என்று சொன்னால் அந்த சம்யக் முழுமையான தூய்மையான அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு வர்றதுக்காக சொன்னாரா எனக்கு தோணுச்சு, தெரியல. உடன்பாட்டு பொருள் வைத்தார். காட்சியவர் காட்சியர்னு சொல்லலாம். அறிவனை உடையார்னு எடுத்திருக்காரு. தெளிவினை உடையார்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த வடிவங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் அடுத்து பார்க்க போறோம். தீர்ந்த அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தீர்ந்தங்கிறது இந்த திருக்குள்ள 2 தீர்ந்த இருக்கிறது. ஒரு ரெண்டுமே இதுக்கு வந்து ஒப்புரிச்சொல் இந்த ஹோமோபோனஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது தீர்ந்த என்பது வினையாளனின் பெயராகவும் 2வது இடத்துல அது வந்து பெயர்ச்சமாகவும் இருக்கிறது. எனவே திருவள்ளுவர் இப்படி இது மாதிரி ஒத்த வடிவங்களை கடைசி திருக்குறள் வருகிறது. சொற்பொருட்பின் ஒரு நிலை. இது ஒரு வகையான சொல் பின்வரு நிலைதான். இது சொல்லியே 2வது போட்டிருக்காரு. ஆனா வேற பொருள் வந்திருக்கு. எனவே இந்த ஆட்சியை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். பொருள் என்பதற்கு நிறைய பொருள் இருக்கு திருக்குறள்ல. மெய்ப்பொருள், உண்மை பொருள், அறம், உறுதி பொருள், நூற்பொருள், சொற்பொருள், கடவுள் என்றெல்லாம் பொருள் சொல்லியிருக்காங்க. பொருள் என்பதற்கு செம்பொருள் என்பது கடவுள்னு சொல்லி. எனவே இந்த இடத்துல பெரும்பாலும் நாம இங்க பயன்படுத்துறது வந்து சொற்பொருள். அது பயன் எடுத்திருக்காரு பெருமையாளர்கள். அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். பொருள் என்பது பயன். அந்த சொற்பொருளால் வரக்கூடிய பயனை அவர் ஆகுபெயராக எடுக்கிறார். ஆகுபெயர் பொருளாக எடுக்கிறார். உதாரணம் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேட்டா சினத்தை பிரின்சிபல் பதார்த்தம் தட் இஸ் அவனுடைய குணமாக அவனுடைய கோட்பாடாக கொண்டவன் அர்த்தம். அந்த இடத்துல சினத்தை பொருள் என்று கொண்டவன்னா அதை வந்து சினத்தை தன்னுடைய உறுதிப்பொருளாக கோட்பாடாக கொண்டவன் அந்த பொருள். மெய்ப்பொருள், எண்பொருள், நுண்பொருள், நண்பொருள் என்றெல்லாம் திருக்குறள் இருக்கிறதே பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்ந்தங்கிறத பத்தி நான் சொல்லிட்டேன். பொச்சாத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லட்சியம் நான் கொடுத்துருக்கேன். பொருள் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். பொருள் என்பதற்கு சொற்பொருள், பயன் என்ற பொருள் திருக்குறள் தான். இந்த திருக்குறளை தான் எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட் ஆர் ரிசல்ட், மெய்ப்பொருள் காண்பதறிவு வேற திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த மெய்ப்பொருளை மெய்ப்பயன் என்ற அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அறம்பொருள் இன்பம் வீடு உறுதி பொருள் என்ற பொருள் வருகிறது. சரி, இதை வச்சுக்கலாம். பொச்சாத்தல்ங்கிறது பொச்சா என்று கொடுத்துருக்காங்க. என்னுடைய டெரிவேஷன் நமக்கு தெரியல. மரத்தல் புல்ல வீடு பொச்சாந்தும் சொல்லிருக்க திருக்குறள் அடிக்கடி வருகிறது. தொல்காப்பியத்தில் இருக்கிறது. தொல்காப்பியத்துல பொச்சாப்பு என்ற வடிவம் வருகிறது. அதாவது உறுதியின்றி மனம் நெகிழ்ந்திருக்கை. அது ஒரு மெய்ப்பாடாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே பொச்சாத்தல் என்று சொன்னால் மறத்தல், இகழ்தல் என்ற 2 பொருள் சொல்லியிருக்காங்க. பொச்சாப்பன் அப்படிங்கிறதுக்கு மறதி உள்ளவன். மடி மானி பொச்சாப்பன் தொல்காப்பு எழுத்து சிறப்பு பாயிரத்தை வருகிறது போல் இருக்கு. அப்புறம் பொச்சாப்புங்கிறது பெரும்பாலும் வந்து குற்றம், பொல்லாங்கு என்ற பொருள் இருக்கிறது. எனவே திருக்குறளிலும் தொல்காப்பியத்திலும் இந்த சொல் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பொச்சாப்புங்கிற பொச்சாப்பு கொல்லும் புகழைன்னு பின்னாடி வரும். எனவே பொச்சாந்து என்ற வினை தெரிவு வடிவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். காட்சி என்பது அறிவு. அதுக்கு இந்த எடுத்துக்காட்டை தான் கொடுத்துருக்குறாங்க. காட்சி என்பது அறிவு என்ற பொருள்ல.
எனவே மருள் மருள் என்பது மயக்கம். மாசருங்கிறதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். காட்சியவர், காட்சியவர்ங்கிறது உண்மையில் காட்சியவர், மாசரு காட்சியவர், கடனரு காட்சியவர், நடுக்கற்ற காட்சியவர், துளக்கற்ற காட்சியவர், இத்திருக்குறள் வரக்கூடிய. எனவே காட்சி என்பதை அவர் தர்சனம், தர்சி என்ற பொருள்ல, காட்சி என்பதற்கு அறிவு என்ற பொருள்ல பயன்படுத்தியிருக்காரு நினைக்கிறேன். காட்சி என்பதற்கு பல பொருள் நமக்கு லெக்சிகள் கொடுத்துருக்காங்க. அதுல அறிவு என்ற பொருள் இங்கே வருகிறது. காட்சி என்பது அறிவு, காட்சி என்பது தரிசனம். வெறும் காட்சி, தரிசனம்னு ஒரு பொருள் உண்டு. காட்சிங்கிற ஒரு அளவைகளுக்கு ஒரு பெயராக இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்சிகளை எல்லாம் நாம பார்க்கிறோம். திருவள்ளுவர் இப்படி மிக நுட்பமாக சில சொற்களை ஆள்கிற போது அந்த சொல்லாட்சி அவருக்கு அவருடைய ஒரு ஜெயின் ரெஜிஸ்டர்ல இருந்து வந்திருக்கும் போது, ஜெயின கலைச்சொல்லிலிருந்து அவர் எடுத்திருப்பாரோ என்ற ஒரு சின்ன ஐயம் வருகிறது. ஏனென்றால் இந்த இத்தகைய ஆட்சி பிற நூல்களிலே காணப்படவில்லை. சமண நூல்களில் தான் இந்த சமயக் தர்சனம், சமயக் ஞானி, சமயக் கிருத் எல்லா சொற்கள்லாம் இருக்கிறன. சமயக்குனா தூய, மாசரு, குற்றமற்ற அர்த்தம். எனவே இந்த திருக்குறள் பொச்சாப்பு என்ற ஒரு மெய்ப்பாடு. அவர் அந்த வெண்வகை மெய்ப்பாடுகள்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மெய்ப்பாடுகள்ல அடங்காதவற்றை சொல்லுகிற போது பொச்சாப்பு என்பது மறதி என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறார், இளம் போடுறார். அதாவது மறதி என்ற ஒரு பொருள் எழுதியிருப்பார். பேராசிரியர் பொச்சாப்பு என்பதற்கு அற்றப்படுதல், அதாவது பாதுகாத்து செல்கின்ற பொருட்கள் யாதானும் ஒரு இகழ்ச்சியான் இடையறவு போடுதல், மறந்து போயிடுறது, விட்டு போறது. அது ஒருத்தர் சொல்லிக் கொண்டு போகிற போது ஒரு விஷயம் விடுவிட்டு போறது, மறந்து போறது, அது சொல்றாரு. இது பெயரன் கொண்டு முடியும் சொல் செய்யுட்கண் முற்பட்டு என்றமைக்கு நன்மையில் ராமானுஜ கவிரார் சொல்லியிருக்கார். எனவே இதுதான் இந்த திருக்குறள். நீ அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த திருக்குறள்ல கொஞ்சம் நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. ஒரு அணி இருக்கிறது. எனவே இது இது கடைசியா சொல்லியிருக்கிறார். இதுல பயனில் சொல்லுக, சொல்லற்க, பயனுடையவற்றை சொல்லுக என்ற இரண்டையும் சொல்லியிருக்கிறார். அதாவது இது ஒரு வியங்கோல் வியங்கோல் வாக்கியங்கள், 2 வியங்கோல் வாக்கியங்கள் இருக்காங்க. சொல்லு எல்லாருக்கும் தெரிந்தது. சொல்லுக சொல்லி பயனுடைய, சொல்லற்க சொல்லி பயனிலா சொல். எனவே பயனுடைய சொல் சொல்லுக, சொல்லில் பயனுடைய சொல் சொல்லுக, சொல்லற்க சொல்லி பயனிலா சொல். இதுல நமக்கு ரொம்ப சுவையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சொல்லின் என்ற ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கிறது. சொல்லுக வந்திருக்கு மொத்தத்துல, ஆனா சொல்லின் என்ற சொல் மீண்டும் வந்திருக்கிறது. சொல்லுக, சொல்லற்க இருக்கிறது, அப்புறம் சொல்லின்கிறது 2 இடத்துல இருக்கிறது. பயனுடைய, பயனில்லா என்ற சொல்லும் வந்திருக்கிறது. எனவே இதை சொற்பொருள் பின்வரும் நிலை அணி என்று பரிமேலழகரை சுட்டி காட்டுவார். இது ஆவர்த்தின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பிறகு பார்ப்போம். சரி, இதுல சொல்லுக சொல்லிற் பயனுடைய, இந்த சொல்லிற் பயனுடைய என்றுதான் பழைய ஏடுகளிலே இருக்கிறது. இந்த சொல்லிற் என்பதை சொல்லில் என்று எடுப்பதா, சொல்லின் என்று எடுப்பதா? இது மாதிரி நம்ம சந்தி பிரிக்கிற போது பாடங்கள் மாறிவிடுகின்றன என்பது இந்த ஒரு முக்கியமான ஒரு விவாதமாக நம்ம பேசப் போகிறோம். சொல்லின் என்று பிரிக்கிறதா, சொல்லில்? நிறைய பதிப்புகள்ல சொல்லில் எடுத்திருப்பாங்க, சொல்லில் என்று எடுத்திருப்பார்கள். அது பிரிக்கிறது சரியான எனக்கு தெரியல. ஆனால் ஏட்டுச்சுவடியை நான் பார்த்தேன். ஏட்டுச்சுவடியில நான் பார்த்த பாரிஸ் ஏட்டுச்சுவடியில சொல்லின் தான் இருக்கிறது, சொல்லின் தான் இருக்கிறது. பிறகு வடிவேலு செட்டியாரும் இப்படித்தான் போட்டிருக்கார். நம்முடைய தண்டபாணி தேசியரையும் சொல்லித்தான் போட்டிருக்காரு. ஆனா வேறு சிலர்லாம் சொல்லில் என்று பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு பிரச்சனை, பயனுடைய, பயனுடைய சொல்லிற் பயனுடைய சொல்லுக என்று எடுக்கலாம். சொல்லின் அது இன்னாக பிரித்தால் சொல்லுவானாயின் மனக்குறவர், சொல்லுவானாயின் சொல்லின் இது வினையச்சம். வந்தால், சொன்னால் என்று இன்றைய சொல்றத பழைய தமிழ்ல சொல்லின், செய்யின் என்ற வாய்பாட்டு வினையச்சம். அவன் சொல்லுவான் ஆயின் பயனுடைய சொற்களை சொல்லுக. எனவே சொல்லில்
என்பதை சொல்லின் என்று எடுத்து வினைச்சமாக முதல் தொடர் சொல்லியிருக்கார். பயனுடைய சொல்லின் சொல்லின் பயனுடைய சொல்லுக. சரி. ரெண்டாவது சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். ரெண்டாவதுக்கு வந்து வேற மாதிரி பொருள். இந்த ரெண்டு சொல்லின் என்ற வடிவம் சொல்லின் என்று முதலிலும், இரண்டாவது சொல்லின் என்பது சொற்களில் இல் என்பதை வேற்றுமை உருவாகவும் எடுத்திருக்கிறார். சொல்லின் என்பதிலே இன் என்பது வினைச்சவிதி முதல் தொடர்ல மனக்குழவர் கொண்ட பொருள். சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்ற சொல்லின் என்ற இருக்கக்கூடிய இல் சொல் கூட்டல் இன். சொல் கூட்டல் இன் என்பது ஏழாம் வேற்றுமை விகுதி. முதல்ல பயனுடைய சொல்லின் பயனுடைய சொல்லு என்பதில் சொல் கூட்டல் இன் என்பது வினைச்சொல். சரி, எனவே முதல் சொல்லை முதல் தொடரை அவர் வினைச்சமாகவும் இரண்டாவது தொடரை பெயர் கூட்டல் ஏழாம் வேற்றுமை உருவாகவும் இன் இன் அல்லது இல் அல்ல ஒரு பிரச்சனை இருக்கு என்று கொண்டு சொற்களில் பயனில்லாத சொற்களை சொல்லாது ஒழிக, சொல்லற்க சொல்லாது ஒழிக, இது பயனில சொல்லாமை வேண்டும் என்றது என்று முடிச்சிருக்கிறார். பரிமேலழகர் என்ன பண்றாரு? பரிமேலழகர் ரெண்டையும் ஒரே மாதிரி சீர்மையாக சொல்லியிருக்கார். அதுக்குரிய காரணம் என்ன? சொல்லி பயனுடைய சொல்லுக. சொற்களில் தான் இருக்கு. நான் பார்த்தது சொற்களில் ஆனா இப்ப ஏட்டுச்சூழல சொற்களில் இட்டு தான் இருக்கும். மன்னிக்கும், இந்த இடத்துல இட்டு இருக்கும். சொற்களில் பயனுடைய சொற்களில் அப்படிங்கிறத அவர் வந்து ஏழாம் வேற்றுமை பொருள்பட தான் எடுத்திருக்காரு. ஏன்னா இது பழைய ஏட்டுச்சூழல இப்படித்தான் இருக்கு. சொற்களில் இல்லை, சொற்களில் பயனுடைய. சொற்களில் எடுக்கிறதா என்ன எடுக்கிறதாங்கிறது கேள்வி. among the words, in the words, among the words. இப்போ among என்ற பொருள்ல வருகிறது. சொற்களிலே கூட்டி பிரித்தல் அந்த பொருள்ல வருகிறது. இன் அப்போ சொற்கள் அப்படிங்கிறது புளூரல் எடுத்திருக்கிறார். பெயராக எடுத்துக்கொண்டு இன் என்ற வேற்றுமை ஏழாம் வேற்றுமை உருவாக அவர் போட்டிருக்கிறார். சொற்களில் பயனுடைய சொற்களை சொல்லுக. இதுல சொற்களை என்று ஏன் அவர் புளூரல் ஆக்கினார்னு சொன்னா, பன்மை சொற்களை உடையன் இருக்கு. பயன் உடைய பயனிலா இல்லாத இதுல வந்து ஒரு பன்மை நம்ம யூகிக்கலாம். அதனால சொற்களைன்னு எடுத்துட்டேன். சொற்களை சொல்லுக. சொல்லில் இதுலயும் வந்து சொல்லிட்டுன்னு வரணும். இங்கேயும் சொல்லிட்டுன்னு வரணும். எடுச்சூழல் அப்படித்தான் இருக்கு. இதை வந்து பிரிச்சு போட்டவங்க எல்லாம் இப்படி போட்டிருக்காங்க. சொல்லி பயனில்லா சொல் சொல்லற்க. சொற்களில் பயனில்லாத சொற்களை சொல்லாது ஒழிக. அப்ப இப்ப பிரச்சனை சொல்லின் என்ற வடிவம் ரெண்டு வடிவம் இருக்கிறது. ஒன்றை வினைச்சமாகவும் ஒன்றை வேற்றுமை தொடராகவும் மனக்குடவர் கொள்ள பரிமேலழகர் இரண்டையுமே வேற்றுமை தொடராக கொண்டிருக்கிறார். ஏன்கிறத பார்ப்போம். விளக்கத்துல சொல்றார். சொல்லில் என்று எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. சொல்லின் என்பதுதான் இருக்கு. சொல்லின் என்பது இரு வழியும் மிகையாயினும் சொல்லின் தான் இருக்கு. சொல்லின் என்பது இரு வழியும் மிகையாயினும் சொற்பொருள் பின்வரு நிலை என்னும் அணி நோக்கி வந்தது. எனவே அவர் சொல்லின் என்று எடுத்திருக்கிறார். சொல்லில் எடுக்கல. ஆனால் அச்சிட்டவர்கள் எல்லாம் சொல்லில் எடுத்திருக்கிறாங்க. தண்டவாணி தேசியரையா இன்னும் வடிவேலு செட்டியார் எல்லாருமே சொல்லின்ங்கிறது தான் கொடுத்திருக்காங்க. எடுச்சொல்லையும் சொல்லியிருந்தார். சொல்லின் என்பது இரு வழியும், இது ரெண்டு இடத்துலயும் வருகிறது. மிகை ஒரு இடத்துல வந்தா போகுது. ஃபைனலா சொல்லக்கூடாதுன்னு அவரே சொல்லிட்டு அவரே ரெண்டு இடத்துல சொல்லியிருக்காரு. தப்பு இல்லையா? அதனால மிகையாயினும் சொற்பொருள் பின்வரு நிலை என்னும் அணி நோக்கி வந்தது. இது இங்க ஒரு அணி இருக்குது. அணி நலம் நோக்கி, அதாவது ஒரே சொல்ல மீண்டும் வர்றது,
அதனால ஒரு அணி சிறப்பு, ஒரு அழகு வருகிறது, ஒரு ஓசனை வருகிறது. அந்த அணிக்காகத்தான் வந்துன்னு சொல்றாரு. அது எப்படின்னு சொன்னா, வைகளும் வைகள் வரக்கண்டும் நாலடியார் பாட்டு எடுத்து காட்டுகிறார். அதாவது வைகளும் வைகள் வரக்கண்டும் மஃதுணரார், வைகளும் வைகளை வைகுமன் தின்குருவார், வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணரார். அதாவது நிலையாமை பற்றி சொல்கிறது. வைகள்ங்கிறது இந்த நேரம், பொழுது. பொழுது தினமும் ஒவ்வொரு நேரம் வந்துட்டு இருக்குது. பொழுது பொழுதுவாக வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து தினமும் வரும் என்பதை வந்து வந்து போகும் என்பதை உணரமாட்டார்கள். அந்த ஒரு பொழுதும் அந்த வாழ்நாள் வந்து இருந்து அது மேல வைகுதல் வாழ்நாளை வைகுதல் என்று சொன்னால் வாழ்நாள் மேல் தங்கி அதை நீக்குதலை அறியவில்லை என்ற ஒரு அருமையான கருத்தை அதாவது திருக்குறளில் உயிரீரும் வாழத உணர்வார்ப்பிறேன் நாளென ஒன்றுகோல் காட்டி உயிரீரும் வாழத உணர்வார்ப்பிறேன் என்பதை வேற மாதிரி ஒரு அழகுபட சொல்ல பண்ணியிருக்காங்க. இது வந்து சொற்பொருள் பின்வருங்கள் என்று சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். இதனால் சொல்லப்படுவதும் படாதனவும் நியமிக்கப்பட்டன. எனவே இது வந்து இது சொல்லக்கூடாது, சொல்லணும் என்று சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கேன். இதுல பாட வேறுபாடு நான் முன்பே சொன்ன மாதிரி சொல்லின் என்பது இப்போ வடிவேலு செட்டியார் தேசியர் பாடம் ஏட்டுச்சுவடியில அவ்வாறே உள்ளது. வாரிசு ஏட்டுச்சுவடியை நான் பார்த்தேன். வைவுக்கோ சொல்லில்னு பிரிச்சிருக்காரு. பிரிக்கக்கூடாது பிரிக்கக்கூடாது என்பதை என்னுடைய கருத்து. இவ்வாறு பாடம் வேறுபடுவதையும் கவனிக்கும். இதுக்கு காரணம் அந்த சொல்லிட் என்பதை எப்படி பிரிக்கிறதுங்கிற உள்ள ஒரு கருத்து வேறுபாட்டுக்கேற்ப இவ்வாறு புதிய பாடங்கள் தோன்றுவதற்கு காரணம் சந்தி பிரிப்பில் கொண்ட மாறுபாடுகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயனில்லாதவளாய் சொற்களை சொல்லவே கூடாது என்று சொல்லி வரதராசனார் வந்து படிமேலாளர் ஓட்டி தான் போயிருக்கார். குயூர் கேசியன் என்ன பண்றாருன்னா மணக்கொடவர் ஓட்டி போயிருக்கார். சொன்னால் பயன் தருகிற சொற்களையே யாவரும் சொல்லுக, பயனில்லாத சொற்களை ஒருபோதும் யாவரும் சொல்லாதிருக்க வேண்டும் என்று மணக்கொடவர் ஓட்டி போகிறார். சரவணன் பாப்பையா வந்து படிமேலாளர் ஓட்டி தான் போகிறார். சொற்களில் அறம்பொருள் இன்பம் ஆகிய பயன் தரும் சொற்களையே சொல்லுக, பயனற்ற சொற்களை சொல்ல வேண்டாம்னு ஒரு முறை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. கருணாநிதி சொல்லியிருக்காரு, கலைஞர் கருணாநிதி பயனளிக்காத சொற்களை விடுத்து மனதில் பதிந்து பயனளிக்கக்கூடிய சொற்களையே கூற வேண்டும் சொல்லி வேற மாதிரி அதை அது உரை என்று சொல்வதை விட ஒரு கருத்து விளக்கம் என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி, என்னோட வாக்கியம் பார்த்தீங்கன்னா சொல்லிற் பயனுடைய சொல்லுக, சொல்லிற் பயனில்லா சொல் சொல்லற்க, இந்த ரெண்டு வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியத்துக்கு தான் அவர் மாற்றி போட்டு திருக்குறளாக மாற்றியிருக்கிறார். எனவே என்னோட சொல்லலை பார்க்கிற போது சொல்லின் என்பது முதல்ல இருக்கக்கூடிய சொல்லின் என்பது பெயர் கூட்டல் ஏழாம் வேற்றுமை இன் ஆக எடுக்க வேண்டும். இணைச்சமாக மணக்கொடவர் எடுத்திருக்கிறார். இன்னும் வந்து ராமானுஜ கவிராயர், தேசிகன், கேசியன் கேசியன் எடுத்திருக்கிறார். இன் என்பது பரிமையாளர்கள் கொண்ட வடிவம். இது ஏழாம் வேற்றுமை உருவு, இது ஏழாம் வேற்றுமை உருவு. ஆனால் இன் என்ற ஏழாம் வேற்றுமை உருவு தொல்காப்பியத்திலே இல்லை. சுவாமி வேலாயுதனார் இதை இல் என்று கொண்டு ஏழாம் வேற்றுமை உருவு என்று பிரிச்சிருக்காரு. அவர் இல்லுன்னு அதை பிரிச்சிருக்காரு. தெய்வ சிலையார் ஏழாம் வேற்றுமை உருவுகளை சொல்லுகிறோம். தொல்காப்பியர் ஏழாம் வேற்றுமை உருவு. தொல்காப்பியர் வந்து இந்த வேற்றுமைகளை வகைப்படுத்தும் போது வடமொழியை பின்பற்றி கொஞ்சம் குழப்பி விட்டார் என்று சொல்லி கால்டுவெல் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதை PSS சாஸ்திரி மறுத்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாக ஒரு குழப்பம் இருக்கிறது. அதாவது வடமொழியில் உள்ள பாகுபாட்டை ஒட்டித்தான் தெய்வச்சிலையார் அமைக்கிறார். ஆனால் தமிழ் மரபு உணர்ந்துதான் அமைத்திருக்கிறார். ஆனால் சில இடங்கள்ல இந்த தடுமாற்றம் இருப்பது உணர முடிகிறது, பார்க்கணும். தெய்வச்சிலையார் வந்து இந்த ஏழாம் வேற்றுமை உருவாக இல் கிடையாது, இல்லோ இன்னும் கிடையாது. நன்னூலார் தான் சொல்றார். நன்னூலார் ஐந்தாம் வேற்றுமைக்கும் இல்லும் இன்னும் சொல்லுவாரு, ஏழாம் வேற்றுமைக்கும் சொல்லுவார். இல்ல கடைசியில கொண்டு சொல்லுவாரு. நம்ம தொல்காப்பியத்துல இல்லை. ஆனா தொல்காப்பிய உரையாசிரியர்கள் சேனாவரையரை குறிப்பிடவே இல்லை. தெய்வச்சிலையார் மட்டும் இல் என்பதை சேர்த்திருக்கிறார். இல் என்பதும் ஏழாம் வேற்றுமையில் வரும் என்பார் சொல்லியிருக்கார். சேனாவரையரை குறிக்கல. நன்னூல்ல வந்து 302 இறுதியில இல் என்பதை ஏழாம் வேற்றுமை உருவாக சேர்த்திருக்கிறார். ஆனால் தொல்காப்பியத்தில் இந்த ஆட்சி இருக்கிறது. தொல்காப்பிய 60வது சூத்திரத்துல கூறிய மருங்கி தோன்றும் கிளவி
அதுக்கு அர்த்த சூத்திரத்தை தான். மருங்கித் தோன்றும் கிளவினா மருங்கின் கண்ணுன்னு எடுக்கலாமா, மருங்கில் மருங்கின் என்ற ஏழாம் வேற்றுமையா, ஏழாம் வேற்றுமை பொருள்பட்டு தான் அது வருகிறது. எனவே தொல்காப்பியத்திலேயே இருக்கிறது. தொல்காப்பியர் அதை சொல்லல எனக்கு தெரியவில்லை. தொல்காப்பியர் அதை வந்து சாரியாக எடுத்துக்கொண்டாரா என்று தெரியல. இதை பத்தி என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மோகன்ராஜ் போன்றவர்கள் அதை பார்த்து சொன்னா நல்லா இருக்கும். சரி, இவர் பேராசிரியர் கோதண்டராமன் என்ன எழுதியிருக்காருன்னு கேட்கணும். சரி, எனவே இன் என்பது தொல்காப்பியத்திலேயே இருக்கிறது. ஏழாம் வெற்றி பொருள் கூட தொல்காப்பியர் ஏன் அது விகுதியாக சேர்க்கும். அதனாலதான் ஒரு கால்டுவெல் குற்றச்சாட்டை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. சிலவற்றை அவருடைய பகுப்பாய்வுல வேற மாதிரி அமைத்து விட்டாரோ என்று தோன்றுகிறது. எனவே தொல்காப்பியத்திலே உள்ள ஆட்சி, அதாவது உடம்படு புணர்த்தல் என்ற முறையில நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உடம்படு முறையில உடம்படுன்னா அவருடைய மொழியில் இருக்கிறனால இல்ல என்பது ஏழாம் வேற்றுமை என்று கொண்டு தான் தெய்வத்தலையார் அதை கொண்டிருக்கிறார்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஏன் தொல்காப்பியர் லிஸ்ட் பண்ணலங்கிறது ஒரு கேள்வி. அது அவருக்கு நியாயங்கள் இருக்கலாம், தெரியல. ஆனா உடம்படு கொடுத்தலாக அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி, ஆனால் இதை இடப்பொருளாக அமைக்காது ஏன்? அது உடம்புடு குணத்திலாக அமைப்பதா என்று நம்ம பி.எஸ். சாஸ்திரி பற்றி பேசியிருக்கிறாரு. பரிமேலழகர் இன் என்பதை சொற்களில் என்று கொண்டதால் அவர் பொருள் சொல்லியிருக்கிறத பார்த்தா சொற்களில் என்று பொருள் சொல்லியிருக்கிறனால இன் என்பதை அவர் ஏழாம் வேற்று பொருள் கூட வர உருவாகத்தான் எடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். என்றோ இன் என்றோ இல் என்றோ ஏழாம் வேற்று பொருள்பட வருவதாகத்தான் பரிமேலழகர் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்குது. எனவே குரலிலே இன் வந்ததா அல்லது இல் வந்ததா என்பதை நாம கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கிறது. இல்லும் இருக்கிறது போல எனக்கு நான் முன்பு பார்த்தவற்றில திருக்குறளிலே இல் ஏழாம் வேற்று பொருள் கூட இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் பார்த்து தான் சொல்ல வேண்டும். சரி, எனவே இந்த ஒரு சிந்தனையோடு இதை நிறுத்தி கொண்டு பயனுடைய சொற்களை சொல்லுக, சொல்லற்க, அதாவது சொற்களில் என்று எடுத்திருக்காருன்னு நான் சொன்னேன். சொல்லின் என்பது சொற்களில், பயனில்லாத சொற்களை சொல்லற்க, சொல்லாத ஒழிக. எனவே சொல்லின் என்ற சொல்லின் பொருள் நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு ஒப்புரி சொல்லாக வினைச்சமாகவும் வேற்றுமை தொடராகவும் வந்திருக்கிறது பார்க்கிறோம். அது இன் இல் என்பது 5க்கும் 7க்கும் வரும் என்று பார்க்கிறோம். இது ஏன் வந்து பரிமேலழகர் இந்த சொல்லின் சொன்னால் என்று எடுக்கலைன்னு சொன்னா அவர் சொல்ற காரணம் ரெண்டும் ஒரே பொருள்பட வருகின்ற ஒத்த வடிவமாக எடுத்தால்தான் சொற்பொருள் பின்வரும் நிலையாக வரும் என்ற ஒரு கருத்தை சொல்வதற்காக அப்படி அமைத்தார் என்று தோன்றுகிறது. எனவே இதை பற்றி பேசுகிற போது இந்த சொற்பொருள் பின்வரும் நிலை அணி என்று காரியத்தன கவிஞர் விளக்குவார். இதில் ஒரு சின்ன ஒரு இடைப்புறவர்கள், அது ரொம்ப நான் விளக்க விரும்பல. அதில் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். பக்ஷாந்தரத்துள் ஒத்த சொல்லும் மிக்க சொல்லும் என அமைந்து கிடந்தது காண்கன்னு சொல்றது அவர் வந்து 645வது திருக்குறள் இருக்கக்கூடிய சொற்பொருட்பின் ஒரு நிலையை நினைச்சு பேசுறாரு. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை சொல்லும் சொல்லின்மை இருந்து என்பதுல ஒத்த சொல்லும் மிக்க சொல்லும் உளவாகாமல் சொல்லுக என்று உரைப்பாரும் உணர். பக்ஷாந்தரம்னா வேறு உரை. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல்னா ஒத்த சொல், அச்சொல்லை வெல்லும் சொல்லுங்கிறது மிக்க சொல் என்று ஒரு பொருள் சொல்லியிருக்கிறாங்க. செவ்வண்ணாக கொண்டு பொருள் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆனா அது ஏதோ ஒரு கேட்டுச்சூழலில் விடுபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதை அச்சிட்ட சுந்தரமூர்த்தி அவர்கள் கூட இந்த பொருள் இங்கே காணப்படவில்லையே, இது வேறு திருக்குறள் இருக்கிறதா என்று ஒரு ஐயத்தை எழுப்பியிருக்கிறார். ரெண்டவான் தேசியரையாவும் இது வந்து தெளிவில்லைங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுல இருக்கிறது. அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் அந்த 645 என்ற சொல் விடுபட்டு போய்விட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, எனவே இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி என்று பார்க்கிறோம். அப்புறம் இது வந்து சொல்லணி என்று இதை பத்தி நாம வந்து துப்பார்க்கு துப்பாய என்ற இதெல்லாம் பேசியிருக்கோம். அதான் நான் மறுபடியும் சொல்ல போறேன், சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். அது வந்து சொல்லணின்னு சொல்லுவாரு. ஆனால் இப்ப தண்டியலங்காரத்துல அது பொருளணியில தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளணிக்கு சொல்லணிக்குள்ள விவாதங்களுக்கெல்லாம் நான் போகல. எனவே இது வந்து பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி 3 இருக்கும். அது பின்வரு நிலைனா ஒரே சொல் மீண்டும் மீண்டும் திரும்ப வர்றது.
அதாவது வந்து நம்ம செல்வத்துள் செல்வம் 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 செல்வத்துள் எல்லாம் தலை. அது சொல் மீண்டும் மீண்டும் வருகிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு தண்டியலங்கார உதாரணத்துல நான் சொல்ல போறதில்ல. மால்கரி காத்து அளித்தான்னு ஒரு பெரிய வெண்பா இருக்குது. அந்த மால் என்பது வேறு வேறு பொருள்ல அந்த சொல் வந்து வேற வேற பொருள்ல வரும். அதை சொல் பின்வரு நிலை அணியாக எடுத்திருக்கார். அது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அப் அப்புறம் பொருள் பின்வரு நிலைங்கிறது பொருளே திரும்ப திரும்ப வருது. அதாவது இது மாதிரி ஏதாவது அ அவிழ்ந்தன காயா, நெகிழ்ந்தன முல்லை, விண்டன கருவிளை, கொண்டன காந்தள் குலை. இது மாரி ஒரே பொருள்பட வருகின்ற வேற வேற சொற்கள். அதான் பொருட்பின்வரு நிலை அணின்னு சொல்றாங்க. சொல்லும் பொருளும் வர்றது தான் இப்ப நாம் பார்க்கக்கூடியது. சொல்லுக சொல்லை, சொல்லுக அ சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனுள்ளா சொல் என்பதுல சொல்லும் பொருளும் கலந்து வந்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஆ இது வந்து இத பத்தி விரிவாக பேசுறதுக்கு நம்ம நேரம் கடந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். அதனால இத சுருக்கமா மட்டும் அது முடிச்சிட்டு திருக்குறள்ல வந்து 4 இடத்துல சொற்பொருள் நிலையை சொல்லுவாரு. இத வந்து மடக்கணின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல வந்து இது ஆவர்த்தி சொல்லுவாங்க. மீட்சி அணின்னு நம்முடைய பெருந்தேவனார் வீரசோழி அவர்கள் சொல்லியிருப்பாரு. அவரு அதுக்கு தனியாக இலக்கணம்லாம் சொல்லல. ஆவர்த்தி அலங்காரம் என்று சொல்லுவாங்க. பின்வரு நிலை அணி என்பதற்கு. அது காவிய தரிசனத்துல இருக்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அது முன்பே நம்ம அத பத்தி பேசியிருக்கோம். ஆனா அதெல்லாம் பேசுவதற்கு இப்போ நேரம் இல்லாதனால நம்ம கடந்து போய்விடலாம். திருக்குறளிலே வந்து 4 இடத்துல சொல்லுக சொல்லில் பயனுடைய நோயெல்லாம் நோய்ஸ்தார் மேலவா, இடும்பைக்கு இடும்பை பார்ப்பார், சொல்லுக சொல்லை பிறிது ஒரு சொல் என்ற அந்த 4 திருக்குறளும் சொற்குறிப்பில் அணின்னு வரிமையாளர் சொல்லியிருப்பார். இன்னும் பலவற்றை சுந்தரமூர்த்தி அவர்கள் அடையாளம் கண்டு சொல்லியிருக்கிறார். இந்த பொறுப்பின் உரிமை அணி திருக்குறள் இருக்கிற வாழ்க்கை இல்லை என்று ஒரு சொல்ல ஒரே பொருள் 7 சொற்களிலே பொருளை வேற வேற சொல்ல சொல்லக்கூடியது வாய்ப்பு இல்லை என்று ஐயா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் 2 விளக்கம் சொல்லி அந்த உரையை நான் நிறைவு செய்றேன். ஒன்று இந்த மொத்த அதிகாரத்தை ஒரு அதிகாரத்தையும் ஒரு தொடராக நம்ம கொண்டால், அந்த தொடரிலே வரக்கூடிய பல்வேறு பரியாயங்களை நாம் பொருள் பின்வரு நிலையாக நம்ம கொள்ளலாம். உதாரணமாக, இப்ப வந்து முதல் அதிகாரத்துல கடவுள் அப்படிங்கிறதுக்கு ஆதி பகவான், பாலறிவன், வளர்வு செய்கிறான், வேண்டுதல் வேண்டாமை, இலான், இறைவன், குறிவாயில் ஐந்தவித்தான், தனக்குமை இல்லாதான், அறவாழி எந்தனன், நின்குணத்தான், இறைவன். இந்த சொற்களை எல்லாம் நம்ம வந்து ஒரு பொருள்பட வரக்கூடியதாக எடுத்தால் பொருள் பின்வரு நிலை அணியாக அதை நம்ம அமைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாம நான் பார்த்தபோது ஒரு திருக்குறள் வருகிறது. உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளு கீழ் காமத்திற்கு உண்டு. உள்ள கழித்தல் காண மகிழ்தல் ரெண்டுக்கும் முக்கியமான பொருள் வேறுபாடு உண்டு. கழித்தல்ங்கிறது வெறும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, களிப்பு எய்தல், மகிழ்ச்சி எய்தல் என்பதற்கு அதனுடைய அடிப்படை பொருளிலிருந்து வேற முக்கியமான பொருள் வேறுபாடு உண்டு. கள் என்பது ஒரு வகையான மது, மகிழ் என்பது வேற வகையான மது. எனவே அதிலிருந்து வரக்கூடிய சொல் என்று சொல்வார். எனவே இந்த உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்துக்கொண்டு என்பதை நாம பொருள் பின்னுறு நிலை அணியாகவும் எடுக்கலாம். அல்லது ஒரு தொடராக கொண்டு திருக்குறள் முழுசையுமே தொடராக கொண்டு அதில் வரக்கூடிய பரியாயங்கள் ஒரு அதிகாரத்தில் வரக்கூடிய இதிலே பார்த்தீங்கன்னா பயனில்லா சொல், பொருள் தீர்ந்த சொல், பெரும் பயன் இல்லாத சொல் போன்றவற்றை நம்ம கொள்ளலாம் தோன்றுகிறது. இவ்வாறு இந்த திருக்குறளை நாம் பார்த்துவிட்டு மொத்த தொகுப்புரை நான் சுருக்கமாக சொல்லி கொடுக்கிறேன். இந்த இதுல கடைசியா இந்த இதுக்கு எடுத்துக்காட்டாக அனுமனை சொல்லியிருக்கார். சொல்லுக சொல்லை சொல்லுக என்பதற்கு அனுமனை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கார் நம்முடைய ஆசிரியர் திருக்குறள் குமரேச வெண்பாவில ஜெகவீரபாண்டியனார் சொல்லியிருக்கார். எனவே இது மொத்தமா நம்ம பார்க்கிற போது இது இந்த பயனில சொல்லாமை என்ற கருத்து இந்த 4 வகை சொற்கள் பொய், குறளை, கடுஞ்சொல், பயனில சொல்லாமை என்ற 4 வகை சொற்கள் ஒரு பௌத்த கருத்தாக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மணிமேகலையில் சொல்றது பௌத்த நூல்களில் இது விரிவாக பேசப்படுகிறது. எனவே இந்த கருத்தாக்கத்தை எடுத்துக்கொண்டு திருவள்ளுவர் பயனில சொல்லாமையை முக்கியமாக விரிவாக பேசியிருக்கிறார். அது மிக முக்கியமான எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய அது இன்றைய சூழல்ல நாம் நம்முடைய வலைத்தளங்களிலும் நம்முடைய தொலைக்காட்சிகளிலும் இன்னும் பத்திரிகைகளிலும் வரக்கூடிய பயனில சொல்லாமை தான் அதிகமாக அரட்டை வெட்டி பேச்சு என்று நிறைய வருகிறது. எனவே இது இன்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அறம்.
இதுல நான் சொன்ன மாதிரி 2 திருக்குறள்கள் வந்து வெங்கோள் 2 அல்லது 3ல வேங்கோள் வருகிறது. எனவே எல்லாம் எடுத்துரையாக வந்திருக்கிறது. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஒருமை வடிவம். முதல்ல கோபமாக குற்றமாக சொல்கிற போது சொல்லுவான், பயனில சொல்லுவான், நயனிலன் என்று ஒருமையில சொல்லுவார். ஏனைய திருக்குறளில் எல்லாம் உயர்ந்தோருக்குரிய ஒரு பண்பாக பயனில சொல்லாமையை சொல்லியிருப்பார். எனவே உயர்ந்தோர்கள் பயனில சொல்லாமையை சொல்லக்கூடாது என்று சொல்லியிருப்பார். இதுல ஒரு சொற்குறிப்பு அமைத்து ஒரு வகையான எளிமையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பயனில சொல்லாமையினுடைய குறள் அதிகாரத்தினுடைய சாரமாக அந்த திருக்குறளை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீண்டு விட்டது. சொல்லுங்க ஐயா. இந்த சார்ந்து இல்லைங்க, எனக்கு உவமைக்கும் ஒப்புவமையும் வேற வேற எங்க ஒன்றுதானுங்க. உவமைங்கிறது ஒப்புவமை கேக்குங்களா? உவமை என்பதும் ஒப்பு உவமை என்பதும் ஒண்ணுதானாங்க. உவமை ஒப்புமை காட்டுறக்காகத்தானே பயன்படுத்துவோம். இந்த 2 கலைச்சொற்களும் ஒரே பொருண்மை தானான்னு கேட்குறேன். ஒப்புவமைன்னு ஒண்ணு இருக்கா? எனக்கு தெரியாது. படிக்கும்போது நண்பர்கள்ட்ட பேசும்போது ஒப்புமைப்படுத்தி மாதவி பொன்மையில தொகை வைத்தல் போன வகுப்பு பேசணும் இல்லைங்க, அது ஓமையா வரல, ஒப்புமை காட்ட பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பேசி சொல்லியிருந்தாங்க. ஒப்புமை காட்டுறதுன்னா ஓமை. அப்ப 2 ஒண்ணுதானே ஐயா? ஒப்புமை காட்டுதல் ஓமையா? ஏன்னா அது ஓமையா இல்ல ஒப்புமையா காட்டப்படுகிறது அப்படின்னு போன வகுப்புல சொல்லியிருந்தாங்க. போலங்கிறத ஒப்புமை காட்டுறது தானே, ஒன்றை ஒத்து இருக்கிறதுன்னு சொல்றது. அதான் இங்க 2ம் வேற வேறையா ஒண்ணுதானே? ஒன்றுதானே.